ஐயா வணக்கம். வணக்கம். ஐயா ராமாயணத்தை எழுதுனது அனுமார் தான் அப்படின்னு சொல்லி நீங்க ஆய்வு செஞ்சு சொல்லிட்டு இருந்தீங்க. ம். அது எப்படின்னு கொஞ்சம் விவரமா சொல்லுங்க ஐயா. ஆ அது சொல்ல வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி. இத ம் இது தொடங்குறதுக்கு முன்னால இன்னும் ஒரு செய்தி சொல்லிட்டு இதுக்கு வந்தா சரியா இருக்கும்னு நெனைக்கிறேன். நான் ராமாயண ஆய்வின் போது அ அனுமார் மாருத்தானியாவுக்கு உரிட்டார்ன்றத நான் கண்டு சொல்லியிருந்தேன். ராமாயணத்தில் தோற்ற அனுமார் அ சகாரா பாலைவனத்தில் இருக்கிற மாருத்தானியாவிற்கு தப்பி ஓடினார் அப்படின்னு சொன்னான். அத நிரூபிக்கிறதுக்கு அவரு அந்த காவி நிறம், அவரு எருக்க மாலை போடுறது, இந்த மாரி அப்புறம் ஒட்டகம் அவருக்கு வாகனமா இருக்கிறது, என்றதையெல்லாம் நான் வச்சு விளக்கியிருந்தேன். அந்த சமயத்துல நான் மார்த்தானிய பத்தி படிக்கும்போது, ஒரு விஷயத்த நாங்க கண்டுபிடிச்சேன். மார்த்தானியா முழுக்க முழுக்க ஒரு பாலைவன நாடு. ஆனா, அங்க டீ அவங்களுடைய ஒரு பாரம்பரிய ஒரு பானமா இருக்கு. பாலைவனத்துக்கும் டீக்கும் கொஞ்சம் கூட பொருந்தாது. உண்மையிலேயே அதுதான் உண்மை. ஆனா எப்படின்னு பார்க்கும்போது தான், அ ஒருவேளை இப்ப ஊட்டியில இருக்கிற டீ அன்னைக்கே இருந்திருக்குமா? அப்படின்ற எண்ணம் வந்துச்சு. ஏன்னா நான் மார்த்தானிய பத்தி ஆய்வு செய்யும்போது, அவங்களுடைய ஒரு ட்ரெடிஷ்னல் பாரம்பரிய ஒரு பானம்ன்றது டீ தான் அப்படின்னா, அது மின்ட் எல்லாம் கலந்து செய்வாங்க. வச்சா அந்த டீ. அது அது ஒரு இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான்லயும் டீ செரிமனி இருக்கு. ஜப்பான்ல, சைனாவோட ஓரளவுக்கு இருக்குது. கொரியன் அவங்கெல்லாம் டீ செரிமனி. இவங்கெல்லாம் இலங்கையிலேருந்து போனவங்க தான். ஜப்பானில் இருக்கவங்கலாம் இலங்கையிலேருந்து போனவங்க தான். ஸோ அப்போ நம்ம இலங்கையில் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் டீன்னு தெரியும். அப்போ மார்த்தானிலும் டீ இருக்கிறது எனக்கு ஒரு இது வந்துச்சு. அப்போ ஊட்டியில் டீ இருக்கிறது அப்போ ராமாயண காலத்திலே ஊட்டியிலே டீ இருந்ததா? இதுதான் என்னுடைய கேள்வி. இது எனக்கு இருந்தது. அதுக்கப்புறம் நான் டாவின்சி கோட் படத்தை டீகோட் பண்ணும்போது எனக்கு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது. அதுல டீச்சர்ன்ற ஒரு கேரக்டர் தேவையில்லாம டீக்கு அதிக முக்கியத்துவம் இருந்து ஒரு டயலாக் இருக்கும். அதுல இவர் ஷாட்டோ வில்லேட் அப்படின்ற வில்லேட்ன்ற அதில் அவர் இருப்பார். டீச்சர்ன்ற பேரில் இருக்க ஒருத்தர். அவரை இவங்க போய் பார்க்க போவாங்க. அந்த லாங்டன் பார்க்க போவார். கேட்ல இருந்தே இவர் லீ அப்படின்னு சொல்லி கேட்பார். அவர் கேட்ட உடனே அவர் சில கேள்வி கேட்பார். உனக்கு டீ பிடிக்குமா, காஃபி பிடிக்குமா? அஃப்கோர்ஸ் டீ அப்படிம்பாரு. லெமன் டீயா பிளாக் டீயாம்பாரு. இவர் ஏதோ ஒன்று லெமன் டீ ஒன்று சொல்லுவார். நீ பரீட்சையில் பாஸ் ஆகிட்ட, நீ வரலாம் அப்படிம்பாரு. உள்ளே போன உடனே யூ வாண்ட் லெமன் டீ ஆர் அப்படின்னு லெமன் டீன்னு திருப்பியும் அந்த டீயை பற்றி திருப்பி இருந்தது. எனக்கு இது வினோதமாக இருந்தது. அப்போ தான் அந்த அந்த கேரக்டர் நான் கொஞ்சம் கூர்ந்து பார்த்தேன். அவர் டீச்சர்னாங்க. அவர் ஒரு நாத்திகவாதி. கிறிஸ்துவ மதத்தை அழிக்கிறத அவர் ஒரு குறிக்கோளாக வச்சிருப்பார். உங்களுக்கு தெரியும். அந்த அந்த சீக்கிரட்டை வெளியிட்டு கிறிஸ்துவ மதத்தால் நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க, நான் காப்பாற்ற போகிறேன்ற மாதிரி இந்த ஆள் நிறைய கொலையும் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஸோ அந்த மாதிரி தான் இது வரும். அப்போ இந்த டீச்சர்னும் போது தான் அப்புறம் எனக்கு தெரிஞ்சது இங்கே திராவிடர்களும் டீச்சர் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது உண்டு. வீரமணியே டீச்சர்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதன்படி விடுதலை ஆசிரியரான வெங்காய ராமசாமியும் டீச்சர் தான். அப்புறம் அவரும் அங்கே கையில் அந்த இது போட்டு தான் நொண்டி நடந்துக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்த உடனே நான் மார்த்தானியாவுக்கும் ஊட்டிக்கும் டீ மூலமாக போட்ட தொடர்பு இங்கே இந்த இதில் டீச்சர் என்ற வெங்காய ராமசாமியை கொடுத்த ஒரு பாத்திரம் டீயை பற்றி அதிகம் பேசுது. இது எனக்கு உறுதியாயிடுச்சு. அப்போ அந்த காலத்திலேயே அதாவது வெங்காய ராமசாமி டீயோட தொடர்புபடுத்துகிறாங்க அப்படின்னா அந்த டீச்சர்ன்றது வெங்காய ராமசாமி தான்றதாலையும், அப்போ இவங்க நாயுடுக்கள், இவங்களுடைய பூர்வீகம் ஊட்டி மலைப்பகுதின்றதாலையும் மாருத்தானியா மூலமாக எனக்கு ஏற்பட்ட ஊகம் அது டாவின்சி கோட் படத்தில் டீச்சர்ன்ற பாத்திரத்தின் மூலம் உறுதி செய்யப்பட்டது. ஓகே, இப்போ அந்த டீக்கும் இவங்களுக்கும் உள்ள தொடர்பு இப்போ நம்ம பார்த்துட்டோம். இன்னும் அதில் இன்னொன்று நான் சொன்னது ஒரு இதாக இருக்கும். அந்த டீச்சர் இருந்த இடத்துக்கு பேர் ஷாட்டோ வில்லேட் அப்படின்னு பேர். ஷாட்டோன்னா சேட்டைன்னு தான் பேர். சேட்டை வில்லேட்டுன்னு பேர். சேட்டைன்னா குரங்கு தான் சேட்டை பண்ணும். இங்கே தான் முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரும். குரங்கு தான் சேட்டை பண்ணும். அந்த ஷாட்டோ வில்லேட்டு ஃப்ரான்ஸில் ஒன்றும் இல்லை, பல ஷாட்டோ வில்லேட்டுகள் இருக்குது. இந்த டீச்சர் இந்த ஷாட்டோ வில்லேட் போடல, எல்லா ஷாட்டோ வில்லேட்லையுமே தேர் இஸ் எ ரூம் கால்டு மங்கி ரூம். சேட்டை வில்லெட்டு. வில்லெட்டுனா அது குடியிருக்க வீடு. வில்லா வில்லெட்டுன்றது ஒரு கிராமத்து பங்களாவை குறிக்கும்.
அங்கே அந்த ஷாட்டோ வில்லேட்டுக்குள்ளார ஒவ்வொரு ஷாட்டோ வில்லேட்டுக்குள்ளாரையும் ஒரு மங்கி ரூம்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஃப்ரான்ஸில் நிறைய ஷாட்டோ வில்லேட்லாம் இருக்குது. அப்போ அது எனக்கு ரொம்ப வியப்பு இருந்துச்சு. அதாவது மங்கி ரூம். அப்போ சேட்டை பண்ணுறது குரங்கு தான். அதனால் ஷாட்டோ வில்லேட்டு அது குரங்கு வில்லேட்டுன்றதும், அங்கே வந்து இந்த டீச்சர் இருக்கிறதும், அவங்க டீயை பற்றி பேசுகிறதும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ ராமாயண காலத்திலேயே ஊட்டியில் டீ இருந்தது. இதன்படி என்னுடைய புரிதல் என்னென்னா, இலங்கை டீ தான் ரொம்ப ஒஸ்தியான டீ. இலங்கை டீ தான் ராவணனால் நம்ம ஊட்டிக்கு வந்து பயிரிடப்பட்டிருக்குது அப்படின்றதான் என்னுடைய இது. இன்னும் டீயிலே சிறந்த டீ இலங்கை டீ தான் அப்படி. ஸோ இப்போ இது வந்து இது ஒரு ஆஸ்பெக்டை இப்போ நான் சொல்லிட்டேன். இப்போ சமீபத்தில் ஒரு ட்ராவல் vlog வீடியோ ஒன்று பார்த்தேன். அதில் ஒருத்தர் போகிறாரு, ஒரு 7-8 நிமிஷம் போடுற வீடியோ தான் இது. இது எதேச்சியாக பார்த்தேன். இது நான் மாருத்தானியாவை பற்றி பேசும்போது இட்ஸ் அ லேண்ட் ஆஃப் பாய்ட்ஸ் அப்படின்பார். லேண்ட் ஆஃப் டீன்னு அவர் சொல்லுவார், லேண்ட் ஆஃப் பாய்ட்ஸ்ன்னு சொல்லுவார். அப்புறம் இது வந்து டைவர்ஸ் மார்க்கெட்னே ஒரு மார்க்கெட் இருக்குன்னா அவர் சொல்லுவார். பார்த்துக்க வேண்டியதில்லை, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ இது வந்து அவர் இன்னொரு செஞ்ச ஒரு முக்கியமானது என்னென்னா, மாருத்தானி இஸ் அ லேண்ட் ஆஃப் பாய்ட்ஸு. ஒரு நகரத்தை தலைநகரத்தை சொல்லுவாரா என்னன்னு தெரியல. இட்ஸ் அ சிட்டி ஆஃப் மில்லியன் பாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிட்டி ஆஃப் மில்லியன் பாய்ட்ஸ். இது ஒன்று சாதாரண ஒரு அக்கலேடு இல்லை, இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது எனக்கு இது தூக்கி வாரி போட்டுது. ஏன்னா கவின்னா குரங்கு, கவின்னா பாடல் எழுதுகிறவங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் அவங்கெல்லாம் குரங்கு தான்னு நமக்கு தெரியும். இன்ஃபேக்ட் அப்படி தான் ராமாயணத்தில் சொல்லி வச்சுருக்காங்க, குரங்குன்னு தெரியும். அப்போ அவங்க பாட்டும் பாடுறாங்கன்றது இந்த ட்ராவல் vlog மூலமாக எனக்கு தூக்கி வாரி போட்டது. ஒரு மில்லியன், ஏன்னா சிட்டி ஆஃப் மில்லியன் பாய்ட்ஸ். அந்த கவிதை எழுதுவது மார்த்தானியர்களுக்கு வந்து இயல்பாக வரக்கூடியது அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருந்தது. இது எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது தான் இவங்க வந்து குற்றால குறவஞ்சில் வான் கவிகள் கொஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. வான் கவிகள்னா குரங்குகளை தான் குறிக்கும். குற்றால குறவஞ்சி பாட்டில் கூட கவிகள்னு கூட இருக்கும். இப்போ கவின்னா குரங்கு, கவின்னா பாடல் எழுதுறவன். இப்போ மார்த்தானியில் பார்த்தீங்கன்னா மில்லியன் பாய்ட்ஸ் இருக்குன்றாங்க. அப்போ அந்த கல்ச்சரை டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா இது யார்லேருந்து வந்திருக்கும்? இதுதான் என்னோட இது வருது. அதுக்கப்புறம் தான் என்னுடைய சிந்தனை இப்படி ஓடிச்சு வச்சுங்களா. அதுக்கப்புறம் கவின்ற சொல்லி இப்படி வந்துச்சு, அது காவின்ற சொல்லி இருந்துச்சு, காவின்ற சொல்லி இப்படி வந்துச்சு. இதையெல்லாம் நான் டிகோட் பண்ணிட்டு கவிதைன்ற சொல்லி இப்படி வந்துச்சு. இதையெல்லாம் நான் வந்து சொல்லாய்வு மூலமாக ஆய்வு செஞ்சுட்டு பிறகு தான் எனக்கு வந்து இது வந்து எனக்கு ஒரு ஊகம் பிறந்தது. கவிதை பழங்காலத்தில் வந்து தமிழ்நாடே ஒரு கவிதையில் தான் பேசுவாங்கன்னு தெரியும் நமக்கு. அது இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா மலையாளிகள்லாம் பேசுகிறதே பார்த்தீங்கன்னா கவிதையில் பேசுகிற மாதிரி இருக்கும். நீ அண்ணன் வரைஞ்சோ அப்படின்ற ஒரு மாதிரி அவங்க பேசுகிறதே பார்த்தீங்கன்னா ஒரு பொயட்டிக்காக தான் இருக்கும். ஈழத்தமிழர்களும் அப்படி தான் இருப்பாங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். ஈழத்தமிழ் பேசுகிறதே கூட வந்து ஒரு பொயட்டிக்காக தான் இருக்கும். அப்போ பாக்கதைன்னு சொல்கிற நீங்கள் சொல்கிற அந்த பிரகிருதம், அதனுடைய மூல வடிவம் பாக்கதை. பாக்கதை தான் பிரகிருதம் அப்படின்னு வருவது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ இந்த வெஸ்டர்ன் காட்ஸ், அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து பாடல் வழி பேசுதல், பாக்கதைன்னா கதைத்தல் என்றால் பேசுவது, பா என்றால் பாடல் வழி கதைத்தல், அவ்வளோதான். அப்போ இது எல்லாத்துக்குமே ஒரு தொடர்பு இருக்குது. ஸோ இப்போ இந்த கவிதை என்ன, அப்போ மார்த்தானியாவுக்கு கவிதை எழுதுறது எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கும்போது இவர் வந்து அனுமார் தான். இவர் அனுமார் தான் தெரியும், ஏன்னா அவர் தான் தப்பிச்சு போனவர். அவரை வச்சு தான் மாருத்தானியா, மாருதி தானம், தானம்னா இடம், மாருதி தானம் மாருத்தானியா அப்படின்னு வர்றதால அப்பன்னா ராமாயண காவியத்தை ஏன் அனுமார் பாடியிருக்கக்கூடாது? இந்த சிந்தனைக்கு நான் வர்றேன். ஏன்னா முழு போரியும் அவன் இருந்தவன் தான், கடைசியில் தோற்றுட்டு இந்த ஊரில் வந்து குடியேறினவங்க தான். இப்போ தான் எனக்கு சிந்தனை வந்துச்சு. ஏன்னா காவியங்கள் எல்லாம் பாடலில் தானே எழுதுகிறோம், எல்லா காவியங்களும் பாடலில் தான் எழுதுகிறோம். குரங்குகளுக்கு கவின்னு ஒரு பேர் இருக்குது, கவிஞருக்கும் கவின்னு தான் ஒரு பேர். நம்ம பாடல் எழுதினான வாலின்றது வந்து குரங்கு பேர் தானே. அது இன்னொரு ப்ரூஃப். வாலின்றது குரங்கோட பேர் தானே, சுக்ரீவனோட அண்ணன் தானே, அவன் கவிஞன் தானே.
இதெல்லாம் திட்டமிட்டே வைக்கிறாங்க பாருங்க, நமக்கு குழு கொடுக்குறாங்க அப்படி அப்படி. ஸோ இப்போ இதுல இருந்தால் எனக்கு தெரிஞ்சது, அப்போ அனுமார் தான் ராமாயணத்தை எழுதியிருக்க முடியும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நாம சில சொல்லாய்களை பார்ப்போம். நாம் காவியம் அப்படின்றோம். காவி ப்ளஸ் காவியம், ராமாயண காவியம். இங்கேயும் காவி வந்துருச்சா? அதுவும் காவி நிறத்தில் இருக்கிற அனுமாரை தானே குறிக்குது. காவியன்னு பின் எப்படி வரும் அதுக்கு பேர்? காவி ப்ளஸ் காவியம். ஏன்னா அனுமார் காவி வண்ணத்தில் தான் தீட்டப்படுறாரு. எதுக்கு அவருக்கு அந்த பேர் வந்துச்சு? ஏன்னா சகாரா பாலைவனம் காவி வண்ணத்தில் உள்ளது. பாலைவனம் அது காடுன்றோம் வச்சுங்களா, காடுன்னு ஒரு சொல் இருக்கு. பாலைவனம்ன்றாலும் வனம் தான் அது. சகாரா பாலைவனத்தில் 4000 ஆண்டுகளுக்கு முன்னால பிரமிட் கட்டப்பட்டது. அந்த பிரமிட் சிவனை குறிக்கிற பிரமிட். சிவனுடைய பெல்ட் ஸ்டார், அந்த 3 ஸ்டாரை வச்சு தான் அது கட்டியிருப்பாங்க. ஸோ சிவனை குறித்து கட்டப்பட்டது தான், நாடார்களால் கட்டப்பட்டது தான் பிரமிடுன்னு ஏற்கனவே வழியெல்லாம் போட்டிருக்காங்க. அப்போ சிவன் தானே கடவுள் இல்லையா? அது கடவுள்னா நாம் தான் பேசியிருந்தோம். ஏகநாதன் அப்படின்னா கான்னா அது வந்து 1 அர்த்தம். கான்னா 1. தமிழில் எழுத்தில் 1 2 3க்கு காதான் வச்சுருக்கோம். அப்போ ஏகநாதன் என்ன, ஏக்நாத் அப்படின்னு அவங்க சொல்கிறதெல்லாம் சிவனை குறிக்குது. அப்போ வி அப்படி என்றால் பறந்து விரிந்த, பெரிய இல்லது உயர்ந்த கா. அப்போ இந்த கா என்று பாலைவனத்தை குறித்து சிவனோட பிரமிடில் இருக்கிற பாலைவனத்தை குறித்து காவி என்பது உயர்ந்த அல்லது விரிந்த பாலைவனத்தை, காவி என்பது பாலைவனத்தை குறிக்கும். காவி என்பது சகாரா பாலைவனத்தை குறித்த பெயர். இங்கு கா என்பது பிரமிடுகளின் பெயரிலிருந்து சிவனுக்கு வந்த பெயர். அதை வைத்து அந்த பாலைவனத்துக்கு பெயர் வருது. அது பறந்து விரிந்தது, பெரிய பாலைவனம். அது பல 1000 கிலோமீட்டர் இந்த பக்கம் இருக்கிறது. காவி என்பது சகாரா பாலைவனத்தினுடைய இன்னொரு பெயர். அதற்கு அது எந்த வண்ணத்தில் இருக்கு? செந்தூர வண்ணத்தில் இருக்கு. இப்படித்தான் செந்தூர வண்ணத்துக்கு காவின்னு பேர் வந்தது. அனுமார் அங்கே போய் இருந்துட்டார்னு வரலாறை தக்க வைக்கிறதுக்கு பிராமணர்கள் அனுமாருக்கு காவி வண்ணத்தை பூசினார்கள், அதாவது சகாரா பாலைவனத்தின் வண்ணத்தை பூசினார்கள். இப்படித்தான் அவர் காவி ஆனார். ஒட்டகம், அவருடைய வாகனம் ஒட்டகம். அதை வச்சு தானே நான் கண்டுபிடிச்சேன். சுமேரியாவில் இந்திரன் கிடையாது. சுமேரியாவில் இந்திரன் இல்லைன்னும் போது இந்திரன் தோத்திருந்தா அப்புறம் இந்திரனுடைய ஆட்கள் தான் போயிருப்பாங்க. இந்திர வழிபாடு அங்கே இருந்திருக்கும். இந்திர வழிபாடு மாயனில் இருக்குது, இந்திரன் வழிபாடு எல்லா இடத்துலையும் இருக்குதுன்ற போது இந்தியாவில் இந்திரன் அடிச்சுட்டாங்க. ஆனால் இந்திரன்ற சொல்லாட்சி இருக்குது, இந்திரன் எல்லாம் இருக்கிறாரு. ஆனால் வழிபடப்படுறது அதிகமாக இல்லைன்னா கூட. ஆனால் ஜப்பானில் இந்திரனை கும்பிட்டுருக்காங்க. இந்திரனை யானை மேலே உட்காந்துருக்க இந்திரன்லாம் கும்பிட்டுருக்காங்க. அப்படின்னும் போது சுமேரியாவில் மட்டும் இந்திரன் இல்லை. அதை வச்சுக்கிட்டு தான் நான் முதல்ல என்ன நினச்சேன்னா, அப்போ ராமாயண காவியம் சொன்னது பொய், ராமன் தோத்துட்டு இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். மாயனில் இருக்கிற அங்கே சாக்குன்ற பேரில் இருக்கான். மூக்கு பெருசாக இருக்கும், யானை குறிக்கிற மாதிரி. அங்கே சாக்குன்னு இருக்கிறாரு. இங்கே இதில் ஜப்பானில் ஏதோ டாஷி ஒரு மாதிரி பேர் வரும். சாரி, மறந்துட்டேன், எனக்கு அந்த பேர் ஞாபகம் வரல. ஜப்பானில் இருக்காரு, எல்லா இடத்துலையும் இருக்கிறாருன்னும் போது சுமேரியாவில் இல்லை. அப்போனா இந்திரன் ஜெயிச்சிருக்காரு, அவர் தோக்கல அப்படின்ற எண்ணத்துக்கு வரேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஈராக்கில் ஒரு கிளிஃபில் ராமனை செதுக்கி வச்சிருக்கிறாங்க. ராமன் முன்னால் குரங்கு மாதிரி ஒன்று உட்காந்துருக்கும். இது ஈராக்கில் ஒரு கிளிஃபில் இருக்குது. அப்படின்னா சுமேரியாவில் ராமன் இருக்கிறான், ஆனால் இந்திரன் இல்லை. ஸோ இதுதான் என்னுடைய தொடக்க புள்ளியாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் என்னுடைய உதவியாளர் சொன்னார், ஒரு தடவை எஸ்ஆர்எம் கல்லூரிக்கு பக்கத்தில் அங்கே ஒரு கோயில் இருக்குது. இதெல்லாம் முன்னால் நான் சொல்லியிருக்கேன். அந்த கோயில் இருந்தது, அங்கே ஒரு பிராமணன் 2 ஒட்டகத்தை வளர்த்துக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொன்னார். அது இந்த ஆய்வில் நான் இருந்தபோது எனக்கு செய்தினா தூக்கி வாரி போட்டது. அதுக்கப்புறம் நான் தேடி பார்த்தேன், அம்மா ஒட்டகம் தான் வாங்கணுன்றது தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் தான். அப்போ காவி என்ற பெயர் அந்த சிவனை குறித்து அந்த பாலைவனத்துக்கு பெயர் அந்த பெயரை கொண்டு அந்த நிறத்துக்கு அந்த காவின்ற பெயர் அங்கே வாழ்ந்தார் என்ற வரலாற்றை பிராமணன் தக்க வைப்பதற்காக, அதை உறுதி செய்வதற்காக, அதை நிறுவுவதற்காக அனுமாருக்கு காவி வண்ணத்தை பூசி வச்சுட்டாங்க.
அப்பா அப்ப வந்து அனுமாருக்கு உண்மையிலேயே காவி வண்ணம் கிடையாது. இவங்க மறைமுகமா வரலாறு சொல்லுவாங்க. அவங்க நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து போனவருங்கிறப்ப அவர் பச்சையா தான் இருந்திருக்கணும். ஆமா, பச்சை தான். ஆமா, ஏபிடின்னு சொல்லிட்டுங்கய்யா. ம் 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 ஏபிடின்னு ஒரு கம்பெனி இருக்கு. ஆமா அது ஏற்கனவே வந்து அனுமார் வச்சு ஆமா வாகனம் ஆமா வாகனமா வச்சுதான் வந்து அந்த ஆமா. நிறுவனம் சிம்பிளா சரி வச்சிருந்தாங்க. சரி சொல்லுங்க. அதுல வந்து நான் சின்ன பிள்ளையில பார்த்திருக்கேன். அது வந்து அனுமார் வந்து பச்சையா தான் இருப்பாரு. பச்சையா தான் நானும் பார்த்துருக்கேன். நிறைய இடத்துல பச்சையா தான் இருக்குது. ஆனால் பிராமணர்கள் வந்து மறைமுகமாக வரலாறை சொல்லும் முகமாக அவருக்கு வந்து அவர் வந்து அங்கதான் மார்த்தானியாவில் தான் அவர் போய் வாழ்ந்தார்ன்ற வரலாறை நமக்கெல்லாம் வசதி பண்ணி கொடுக்கறதுக்கு தான். நான் எப்படி மீட்டெடுத்தேன்? நான் வந்து இந்த கதையை சொல்லலாம், மார்த்தானியான்றது தான் சொல்லலாம். இல்லை இது எப்படி சொல்ல முடியுமா நீங்கள் கேள்வி கேட்பீங்க. நான் அதிகமாக வைக்கணும்ல. அவருக்கு ஏற்க மாலை போடுறாங்க. அவர் வந்து அந்த பாலைவனமே செந்தூர் வண்ணத்தில் இருக்குது, அவருக்கு செந்தூரத்தை பூசுறாங்கன்னு எனக்கு இத்தனை காரணங்களை சொல்லணுமே. நாமெல்லாம் இதை கண்டுபிடிக்க மாட்டோம்னு நினச்சிக்கிட்டு சொல்லிட்டாங்க. ஆனால் நமக்கு வசதியாக வந்து அமைஞ்சு போச்சு. ஸோ அப்போ காவி என்பது சகாரா பாலைவனத்தை கொடுத்தது. அதனால் அந்த நிறத்திற்கு காவி என்ற பெயர் வந்தது. அதனால் அங்கு வசித்த குரங்காகிய அனுமாருக்கு காவி அப்படின்ற பெயர் வந்தது. ஆச்சா. அந்த மார்த்தானியாவில் இருக்கிறவங்க எல்லாம் பாடல் ஏற்றவருங்க, கவிஞர்கள் அப்படின்னும் போது அப்போ இது எங்கிருந்து இது வந்திருக்க முடியும் அப்படின்னு நான் யோசிக்கும் போது தான் இதுக்கு வந்து ஒரே வாய்ப்பு வந்து ராமகாவியத்தை, அது காவியம்ன்ற பேரும் அதுக்கு தான் இருக்கு. காவி பிளஸ் காவியம், அதாவது அனுமாரின் அழகு என்றது தான். அது வேற ஒன்றும் இல்லை காவியம் என்பது. அப்போ அந்த ராமாயண காவியத்தை முதலாக எழுதிய எதாக சொல்லப்படும் வால்மீகி என்பது அனுமார் தான். வால்மீகின்னா 2 அர்த்தம் உண்டு. திறமை மிகுந்தவர், சக்தி மிகுந்தவர்னு உண்டு. ஆனால் அதுக்கு இன்னொன்று என்னென்னா வால் மிகுந்தவர்னு ஒன்று, குரங்கு. அப்போ அந்த பேர் சரியாக தான் வச்சிருக்கிறாங்க. திறமை மிகுந்தவரும் வால், குரங்கு போல் வால் கொண்டவருமாகிய அனுமார்னு. ஆனால் அனுமாருக்கெல்லாம் வால் கிடையாதுன்னு நமக்கு தெரியும். அதை ஏன் அதுக்கு தான் பார்த்து நான் வரப்போகிறோம். காவியம்னு நான் சொல்லிட்டேன், ராம காவியம் அப்படிலாம் சொல்லிட்டேன். கவிதைன்றதுன்னா தாயை பற்றி பாடுவது தான் கவி, தாய் கவிதை அப்படின்னு. தாய் தான் தை என்றால் பெண். ஊட்டினுடைய வரலாறு தானே அவர் எழுதினாரு. ஊட்டின்றது அவங்க தாய் மண்ணு தானே, அதுதானே சீதை என்பது நிலம் தானே. அப்போ கவி தாயை பற்றி எழுதுவது தான் கவிதை. ஸோ அப்போ இதிலிருந்து என்ன தெளிவாக தெரியுதுன்னா, ராமகாவியத்தை முதலாக எழுதிய வால்மீகி என்பது குரங்காகிய அனுமாரைத்தான் கொடுக்கும். ஆச்சா. ஆனால் அவர் குரங்கல்ல, அவங்கெல்லாம் மனுஷன்தான். ஏன்னா 7,500 வருஷத்துக்குள்ளார வால் இருந்து அது வால் இல்லாமல்லாம் போகாது. ஆச்சா. இதுக்கெல்லாம் லட்சக்கணக்கான வருஷங்கள் தேவைப்படும். அப்படிலாம் இருக்கும்போது இது எப்படி அவங்களுக்கு இப்போ குரங்குன்னு ஆனாங்க? அதுக்கு தான் இப்போ நம்ம வர்றோம். நான் ஏற்கனவே சொன்னேன், இவங்கெல்லாம் தோத்துட்டு வந்துட்டாங்க. வந்துட்ட உடனே வாலியினுடைய விசுவாசிகளுக்கும் அனுமாரின் விசுவாசிகளுக்கும் சண்டை வருதாங்க. ஏன்னா காட்ஸ் ஓன் கண்ட்ரின்றது தான் வெஸ்டர்ன் காட்ஸ் மவுண்டன். அங்கே தான் ஊட்டி இருக்கு, கடவுளினுடைய சொந்த நாடுன்ற மாதிரி. அது அங்கே இருந்துட்டு பாலைவனத்தில் வந்துட்டோமே, இதுக்கெல்லாம் யாரா காரணம்னுட்டு அங்கே மாருதி மேலே தான் வாலியினுடைய ஆட்களுக்கு சண்டை வரும். 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க போன உடனே. இந்த வெப்பத்தில் இருக்காண்டே, எங்கடா இருந்தோம் நம்ம சொர்க்கத்தில் இருந்துட்டு வந்து இங்கே போய் பாலைவனத்தில் வந்து இறக்கி விட்டுட்டீங்களான்ட்டு. அப்போ 2 பேருக்கும் சரியான கைகலப்புலாம் நடந்து, அப்புறம் அதுக்குள்ளே நடுவில் மத்தியஸ்தம்லாம் அவங்க பண்ணி, அப்போ சரிப்பா நீ வேற நான் வேற, உங்கள் சகவாசமே வேணாம்டா, உங்களால் நாங்கள் பாலைவனத்துக்கு வந்ததும் போதும், இன்னும் உனக்கு எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அனுமாரை விட்டு பிரிந்து வாலியினுடைய விசுவாசிகள் தனியாக ஒரு நாட்டை தாபித்து கொண்டார்கள். அதுதான் இன்று மாலி என்று அழைக்கப்படுகிறது. மாரித்தானிக்கு பக்கத்திலேயே இருக்குது வாலி, மாலி. அது அவங்க நல்ல நடத்தை எடுத்துக்கிட்டாங்க. அங்கே நைஜர்னு ஒரு ஆறு போகுது. ஏன்னா அவங்ககிட்ட நியாயம் இருக்குது. ஏன்னா அவங்க ஆளை வெட்டி போட்டுட்டு இது கொண்டு போட்டுட்டு தானே இவ்வளவு பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதனால் வந்து அந்த நைஜர் ஆறு வரக்கூடிய அந்த நல்ல பகுதியை மாலி மக்கள் எடுத்துக்கிட்டாங்க, வாலி மக்கள் எடுத்துக்கிட்டாங்க. மேற்கு பக்கத்தை இவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்படித்தான் அது வந்துச்சு. இப்போ இதுலேருந்து என்ன இருந்திருக்குன்னா, அவங்களுக்குள்ள சண்டை வந்தது முதல் கொண்டு தப்பு பண்ணிட்டோம், ராமனை நம்பி, எங்கேருந்தோ வந்த ராமனை நம்பி நாம் தப்பு பண்ணிட்டோன்றது அங்கே பொதுவாக எல்லாருக்குமே புரிஞ்சு போச்சு. மாருதியுடைய விவசாயிகளுக்கும் புரிஞ்சு போச்சு அது.
ஆச்சா, அவங்க 2 பேருக்கும் அது புரிஞ்சு போச்சு. அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா அனுமார் எழுதின ராமாயணம் என்பது, அனுமார் எழுதின ராமாயணம் ராமனை வசைபாடித்தான் எழுதியிருப்பார். ஏன்னா காட்ஸ் ஓன் கண்ட்ரின்ற ஊட்டியிலிருந்து ஒரு பாலைவனத்துக்கு போன மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அப்போ அனுமார் எழுதிய ராமாயணம் உள்ளதை உள்ளபடி சொன்ன ராமாயணமாகத்தான் இருந்திருக்கும். உள்ளதை உள்ளபடி சொன்ன ராமாயணமாக இருந்திருக்கும். இப்படியானால் ராமனை கரித்து கொட்டி தான் அவர் எழுதினார். ராமனை கேவலமாக விமர்சித்து தான் அவர் ராமாயணத்தை எழுதினார். இது எழுதிட்டார். அப்போ அங்கே யாரும் யூதர்கள் கிடையாது. 3800 வருஷத்துக்கு முன்னால் ஆபிரகாம் போகிறான் நைல் நதிக்கு. அதுக்கப்புறம் ஒரு 350 வருஷம் கழித்து தான் மோசஸ் வர்றான். மோசஸ் ஆற்றுல அனுப்பி வச்சு ரொம்ப ரொம்ப சதி செய்து அந்த நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தை யூதர்கள் கைப்பற்றி கொண்டார்கள். இப்போ இந்த ராமகாவியத்தை அவன் கேள்விப்படுறான் வச்சுங்களா. அவனுக்கு தெரியுமில்ல யார் போனாங்க என்ன போனாங்கன்றதுலாம் அவங்களுக்கும் அது தெரியும். இது ராமனை பற்றி தவறாக எழுதி வச்சிருக்கிறாங்களே, இவ்வளோ ரொம்ப கேவலமாக எழுதி வச்சிருந்தாரு அனுமார். அப்படி தானே எழுதி வைப்பாங்க. ஏன்னா நல்ல இடத்துல இருந்து ஒரு பாலைவனத்துக்கு வந்தவனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இப்போ அந்த மாதிரி தப்பாக எழுதி, அதாவது ராமனை ரொம்பவும் இழிவாக தான் எழுதி வச்சிருந்தார். இதை துட்டுமோஸ் 3 இன்னொன்று சொல்லிடுறேன். மோசஸ்ன்றது ஒரு ஆள் கிடையாது. மோசஸ்ன்றது 3 பேர். 18th டைனாஸ்டி, அதுதான் ஜூவிஷ் டைனாஸ்டி இன் ஈஜிப்ட். அதை முதல்ல தொடங்கி வச்சோம் துட்டுமோசு 1. அவன் தான் இந்த மோசஸ் ஆத்துல வந்த மோசஸ்ன்றது. அவன் ஒரு 13 வருடங்கள் ஆள்றான், ஈஜிப்த் ஆள்றான். அதுக்கப்புறம் அவன் பையன் வர்றான், அவன் ஒரு 12 வருடங்கள் ஈஜிப்த் ஆள்றான். அவன் துட்டுமோஸ் 2, அவனுடைய மகன். அந்த துட்டுமோசனுடைய பேரன் அப்புறம் வர்றான். அவன் 40 ஆண்டுகள் அவன் தான் வாழ்றான். அவன் தான் சினாய் மலையில் இருந்த தன்னுடைய மக்களை பாலஸ்தீனத்தில் இருக்குள்ள அடித்து ஒழித்து விட்டு கொன்று விட்டு அந்த இடத்துல தனது மக்களை குடியேற்றியவன். அவன்தான் ஜுடாயிசத்தை தாபித்தவன். அவன்தான் தோரா தல்முது போன்ற அந்த பென்டத்தூக்குன்னு சொல்லுவாங்க, அந்த 5 நூல்கள் எழுதினவும் அவன்தான். ஹீப்ரூவுக்கு எழுத்து வடிவம் கொடுத்ததும் அவன்தான். இத்தனையும் அவன் இருக்குது. அப்போ வேதாகமங்களை எழுதினவன் அவன்தான். யூத வேதாகமங்களை எழுதுனது துட்டுமோசு 3 தான் வச்சுங்களா. அவன் 40 ஆண்டுகள் ஆண்டிருக்கிறான், அது ரெக்கார்டு. அவன்தான் நம்ம ஆளை பற்றி உண்மைதான் எழுதியிருக்காங்க, ஆனால் மோசமாக எழுதியிருக்காங்கன்றதால அனுமானித்து எழுதின அந்த அனுமாரை திட்டமிட்டு இழிவுபடுத்தும்படியாக குரங்காக சித்தரித்து எழுதினான். அதனால தான், ஏன்னா ராமனுக்கு உதவித்தான் நின்னாங்க இவங்களை. உதவி நின்னவங்களை ஏன்டா இவன் குரங்கா எழுதுனான்றது எனக்கு எப்பயுமே இருந்த ஒரு சந்தேகம். எப்படி எழுதுனான்? தனக்கு உதவி பண்ணவங்களே எப்படி அவன் குரங்குன்னு எழுதுவான்? மனுஷன் தானே. அப்படின்னும் போது மலையில் வாழ்ந்தவர்கள் வானவர்கள், வானவர்கள் வானரங்கள், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இவனையே குரங்காக்கிடலாம். அப்படித்தான் வானத்துக்கிட்ட வாழ்ந்தவங்க, மலை மேலே வாழ்ந்தவங்க, அதனால் அப்படிதான் வானவர் வானரம் அப்படின்னு தான் எழுதுரு. ஸோ அப்போ துட்டுமோஸ் தான் அந்த அனுமாரை பழிதீர்க்க தன்னுடைய ராமனை, தன்னுடைய முன்னோனான ராமனை தவறாக எழுதியுள்ள அனுமானை பழிதீர்க்க அனுமானை குரங்காக்கி இந்த ராமாயணத்தை ஹீப்ரூ மொழியில்தான் முதலாக எழுதினான். அது 3500 ஆண்டுகளுக்கு முன்பு. அதை எழுதியவன் துட்டுமோஸ் 3 தான். 3ஆம் மோசஸ் அவன் தான் எழுதுறான். ஸோ இதுதான் அந்த வரலாறு. அதுக்கப்புறம் 5ஆம் நூற்றாண்டுல பிராமணர்கள், அதாவது ஹீப்ரூ மொழியில் இருந்த ராமாயணத்தை இன்னும் விரிவுபடுத்தி சமஸ்கிருதத்தில் எழுதுகிறார்கள். இது 5ஆம் நூற்றாண்டுல குப்தர் காலத்தில் நடந்தது. இப்படித்தான் ராமாயண காவியம் பிறந்தது. இப்ப புரியுது உங்களுக்கு? இது வரைக்கும் காவியம்னா என்னன்னு தெரியாம இருந்தது இல்ல, இந்த சொல்லுக்கு அர்த்தமே தெரியாம இருந்தது இல்ல. நீ தெரிஞ்சிச்சு பார்த்தீங்களா? காவி பிளஸ் காவியம். அனுமார் தான் எழுதுனா. ராமாயணத்துடைய முதல் வடிவத்தை எழுதிய வால்மீகி என்பது அனுமார் தான். அதை ஹீப்ரூ மொழியிலே மாற்றி எழுதியவன், அனுமாரை குரங்காக பாவித்து எழுதியவன்
துட்டுமோசு 3, அதாவது மோசஸ் 3. கிமு 1500 ஹிப்ரூவில் எழுதப்பட்டதை கிபி 500 சமஸ்கிருதத்தில் எழுதினவன் அதே யூதர்கள் தான், பிராமணர்ன்ற பேரில் அவங்க எழுதினாங்க. ஸோ இப்போ எல்லாருக்கும் சந்தேகம் தீர்ந்துருக்கும். ஓ எஸ், ஹனுமான்ஜி ஆல்சோ ரோட் ராமாயணா. Hanuman is the first one to script Ramayana on clay tablets, recording each and every detail of what Rama did. He did the work in the most efficient and elegant way. ஆனா இன்னொரு உண்மையை அவங்க சொல்லலையா, துட்டுமோஸ் தான் அதை அழிச்சதான் சொல்லியிருக்காங்க. 2 விதமான கதைகள் சொல்லியிருக்காங்க. ஹனுமான் வந்து ராமாயணம் எழுதியிருக்காங்க, எழுதிட்டு ராமன் கிட்ட போய் காமிச்சிருக்காங்க. ராமன் வந்து அதை பார்த்துட்டு வந்து இவ்வளவு புகழ்ந்திருக்கே, இவ்வளவு என்னால புகழ்ந்து இருந்தாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு வந்து அனுமன் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு, இவ்வளவு பெரிய என்னுடைய மகானே சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அவருக்கு கால் முட்டியால உடைச்சு கடல்ல தூக்கி போட்டாராம். ஒரு கதை. இன்னொன்னு வந்து என்னதுன்னா, இந்த வால்மீகி இருக்காருல்ல, அவர் வந்து எழுதி கொண்டு போனாரா நாரதர் கிட்ட. அவர் அதை பார்த்துட்டு ஒந்தோட அனுமந்து நல்லா இருக்குன்னாராம். அப்புறம் நமக்கு முன்னாடி அனுமன் எழுதியிருக்காரான்னு சொல்லிட்டு அனுமன்கிட்ட போய் பார்க்க போயிருக்காரு. அனுமன் இவரத பார்த்துட்டு வாழை இலைய வச்சு ஏதோ கிழிச்சு போட்ட மாதிரி சொல்றாங்க. ஓ பார்த்தீங்களா, இந்த கருத்து நான் வந்தது இது மாதிரி இது இருக்கிறது எனக்கு தெரியாது, ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் தெரியாது. இதுவே நீங்க பேசிட்டு இருக்கும் போதுதான் இப்ப சும்மா சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அப்படியா? ஹனுமன் ரோட் ராமாயணான்னு போட்டு பார்த்தா இது பல வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு மித்தே இருக்கு, இந்த மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸ். பார்த்தீங்களா, இது நான் வந்து இது இப்போ நான் இது எல்லாமே வந்து அந்த காவின்ற சொல்லி இப்படி வந்துச்சு, கான்ற சொல்லி இப்படி வந்துச்சு, இதெல்லாம் ஒன்று ஒன்றா உடைச்சி. ஆனால் நான் எங்கேருந்து தொடங்கினேன்னா அந்த ட்ராவல் பிளாக்ல இருந்தான். அங்கே வந்து சிட்டி ஆஃப் மில்லியன் போயிட்ஸ் என்று எனக்கு தூக்கி வாரி போட்டது. ஏன்னா குரங்கை வந்து கவின்றோம், குரங்கு கவிதையும் அதே பேரில் இருக்குது, இவன் சிட்டியாக பண்ணுறான். அப்போ என்ன அது, இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தான் நான் ஆராய்ச்சி பண்ண தொடங்கினேன். அப்போ வந்து தான் நான் வந்து இது வந்த ஒரு கன்க்ளூஷன் இது. அப்புறம் எனக்கு நமக்கு இன்னொன்று இருந்ததுன்னா, இவங்களுக்கு உதவி பண்ண ஆளுங்களே ஏன் அவன் குரங்கா சித்தரிச்சு எழுதுறான், மனுஷனை ஏன் குரங்கா சித்தரிச்சு எழுதுறான்ற $1 மில்லியன் கொஸ்டின். அதுக்கு இது வரைக்கும் இங்கே யாருக்கும் விடையே தெரியாமல் இருந்தது. இப்போ தான் அந்த விடையை நான் உடைச்சிருக்கிறேன். ஏன்னா அவங்க ராமனை பற்றி கேவலமாக தான் எழுதியிருக்கணும், நல்லா எழுதவே முடியாது. ஏன்னா சொர்க்கத்தில் வாழ்ந்தவனை கொண்டு வந்து பாலைவனத்தில் இறக்கி விட்டா அவன் என்ன பண்ணுவான், ராமன் பேச்சை கேட்டு நாசமாக போட்டோன்றதால தான் ராமனை கீழ்த்தரமாக எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் துட்டுமோசு இவர் எழுதுனது வந்து 7500 வருஷத்துக்கு முன்னால் எழுதி விட்டார். இவன் 4000 வருஷம் கழிச்சு வர்றான் துட்டுமோசு. அப்போ அந்த ராம காவியம் அந்த வகையிலே அங்கே தெருக்கூத்து மாதிரிலாம் அவங்க புழங்கிட்டு இருந்திருப்பாங்க. தொடர்ந்து அந்த கவிதையை வந்துருக்குது, கவிதை வடிவிலே வந்திருக்குது. இப்போ கம்பராமாயணத்தை பார்த்து நிறைய பேர் கவிஞரான மாதிரி அந்த காலத்தில் அந்த ராமாயணத்தை பார்த்து தான் மார்த்தானியர்கள் கவிஞர் ஆகியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ அதுக்கு முன்னாடியே கூட ஆயிருக்கலாம்ல. ஏன்னா இங்கே மலை மக்கள் நார்மலாகவே அவங்க பேசுறது கவிஞர் தான், கவிதையில் தான் பேசுவாங்க. இயல்புலேயே அவங்களுக்கு அந்த பாட்டுக்கான அதான் பாக்கதைன்னு சொல்றேன்ல, பாக்கதைன்றதான் பிரகிருதி, அதாவது பாடல் வழி பேசுதல். ஏன்னா அப்போ பேசுறது எதுகை முனையோடவே பேசுவாங்க. அப்படி பேசுனா சொற்கள் வந்து மனசில் நிற்கும். ஏன்னா அப்போ எழுத்து குறவு தான், எழுத்துன்றது கொஞ்சம் குறவு, அதனால பேச்சு அதிகமாக இருந்ததால எதிகை முனையில் வச்சு எழுதுறது தானே கவிதை. ஆனால் அப்படி அதுதான் வந்து பாக்கதைன்றதான் பிரகிருதம் அப்படின்னு மாறுது. அதுக்கப்புறம் அது புத்தர் காலத்தில் அதை வந்து செழுமைப்படுத்தி அதை செங்கதை அப்படின்னு மாற்றுறாங்க. இது பாக்கதை, அது செங்கதை ஆகி சன்ஸ்கிருதி அப்படின்னு ஆகி சான்ஸ்கிரிட்னு திருப்பியும் வருது. ஸோ இது வந்து நம்முடைய சிந்துவெளி பேச்சு தான் பாக்கதைன்றது. ஐயா, இந்த வால்மீகியோடைய பழைய பேர் அவர் பிறப்பால் வைக்கும்போது அக்னி சர்மான் தான் அந்த பேர் வச்சிருக்காரு. ஆமாம், உண்மைதான். அக்னி என்பது அக்னி தேவனாகிய முருகன் கதிர்காம பகுதியில் இருந்த காடுகளுக்கு, பனங்காடுகளுக்கு தீ வைத்து விவசாய நிலத்தை உருவாக்கினார். இந்த அக்னி தேவனாகிய இவர் யார், அனுமார் வந்து இது கண்டி மலை சென்று அங்கே இருந்த இராணுவ தளவாடங்களும் தீ வச்சுட்டு வந்தார். ராவனுடைய இதுக்கெல்லாம் தீ வச்சுட்டு வந்தார். அதான் இலங்கையே தீ வச்சுட்டு வந்தார் தான் அவங்க சொல்கிறாங்க. இலங்கை தீ வச்சுட்டு வரல, இராணுவ தளவாடங்கள் இருக்கிற இடத்துக்கு தீ வச்சுட்டு அவங்களுடைய
அவருடைய ஃபயர் பவர் எல்லாம் வந்து அழிச்சிட்டு வர்றான். அதனால அவன் அக்னி சர்மா.